உலக புகழ்பெற்ற பூம்புகார் சுற்றுலா தளம் கலையிழந்து கிடக்கும் நிலையில் சீரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொலிவிழந்து ஆள் அரவமற்று சிதிலமடையும் நிலையில் காணப்படும் இந்த கட்டடம் சினிமா படப்பிடிப்புக்காக அமைக்கப்பட்ட பேய் வீடு செட் அல்ல. சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அமைக்கப்பட்ட பூம்புகார் சுற்றுலா மையத்தில் உள்ள ஒரு கட்டடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சிலப்பதிகாரம் கூறும் வரலாற்றையும் வாழ்வியலையும் இந்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் 1975ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் இந்த சுற்றுலா தலம் மேம்படுத்தப்பட்டது. சுமார் 33 ஏக்கர் பரப்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்த இந்த சுற்றுலா தலம் தற்போது பராமரிப்பின்றி பொலிவிழந்து காணப்படுகிறது. இது சரியாக புனரமைக்கப்படவில்லை. சங்கு வீடுகள்லாம் சுனாமிக்கு அப்புறம் சுத்தமா இடிஞ்சு போச்சு. இதுவரை இந்த பணிகள் மெத்தனமாக நடந்துட்டு இருக்கு. அதில் துரிதமான கட்டமைப்பு பணிகள், கட்டிட பணிகள் எதுவுமே முடியல. அழகிய கடற்கரையோரத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நிலா முற்றம், பளிங்கு மண்டபம், ஒற்றைக்கல் தூண், சிப்பி வடிவ தங்கும் விடுதி போன்றவை முறையான பராமரிப்பின்றி சிதிலமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க 2023ஆம் ஆண்டு 26 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் இப்பணிகள் நிறைவு பெறவில்லை என்று சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். இங்க உள்ள வியாபாரிகளுக்கு ஒரு வர்த்தகம் பெருகும், இங்க உள்ள மக்கள் பலனடைவார்கள், அரசினுடைய நிதி வருவாய் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். இது எல்லாத்தையுமே இப்படியே வளர்த்துக்கிட்டே போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு சோர்ந்து போகின்ற. இப்ப கண்ணகி சிலைக்கு போறவங்க 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போக வேண்டியதா இருக்கு. அந்த கடலை பார்க்க போறவங்க 1 கிலோமீட்டர் வண்டியை வச்சு நடந்து போக வேண்டியதா இருக்கு. உள்ள இருக்கிற கலைக்கூடத்தை பார்ப்பதற்கு அப்படியே ஒரு நிலை. சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதாலும் கட்டுமான பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளதாலும் கண்ணகி சிலைக்கும் கலைக்கூடத்திற்கும் சுற்றுலா பயணிகள் செல்வதில் சிரமம் உள்ளது. கலைஞர் கருணாநிதி நுழைவாயில் செடிகள் வளர்ந்து மண்டிய நிலையில் தன்னை பராமரிக்க யாரும் இல்லை என்ற ஏக்கத்துடன் பார்ப்பது போன்று காட்சியளிக்கிறது. அண்மையில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் கதை பூம்புகாரை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளதால் மக்களின் வருகை அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பூம்புகார் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.